வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸ் வச்சு ரங்கோலி பார்க்க போகிறோம். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. பெரிய பீட்டில் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் பெருசாக வேணும்னா பெரிய பீடு வச்சு பண்ணுங்கள். நல்ல பெரிய சைஸாக எடுத்து. இன்னும் சின்னதாக வேணும்னா சின்ன சைஸ் பீடு எடுத்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பார்த்து பண்ணிங்கனாக்கா அட் த எண்டு தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, 6 பீட் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். போட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, அகெயின் நமக்கு 6 பெட்டல் ஷேப் வேணும். ஸோ நான் 5 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். 4, 5th ஒன் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை நம்ம நெக்ஸ்ட் பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் 3, இப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீட்டில் ஜாயின் பண்ணியிருந்தோம். அகெயின் 4 பீடு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீடில் ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பு. ஆல்ரெடி 2 இருக்குது. நான் இன்னும் 4 ஆட் பண்ணி 6 பெட்டல் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதோடு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒயரை ஒரு இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். எந்த ஒயர் லாங்காக இருக்கோ அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே போல் நமக்கு டோட்டல் 6 பீஸ் வேணும். இப்போ டோட்டல் 6 பீசஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு லாங் ஒயர் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் 6 பெட்டல் ஷேப் வர மாதிரி இன்னொரு கலரில் நான் போட்டுக்கிறேன். நான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன். ப்ளூ அண்ட் பிளாக் காம்போவில் போடுறேன். உங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பீடும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன பீடாக இருந்தாலும் சரி, பெரிய பீடாக இருந்தாலும் சரி, ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 6 பெட்டல் ஷேப் இந்த இது கொண்டு வந்தோன்னா இப்போ ரைட் சைடில் ஒரு பிளாக் கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி 6 இது சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு ஒவ்வொரு இதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த பீடை சூஸ் பண்ணுங்கள். 2 பீடு இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்படி ரைட் சைட்லேருந்து தான் வருவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பீடை, எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பீடை ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு பிளாக்கு, இப்போ அகெயின் இன்னொரு பெட்டல் எடுத்துக்கிறேன். இந்த பெட்டலில் லாஸ்ட் டைம் இதில் ஜாயின் பண்ணோம், இந்த தடவை இதில் ஜாயின் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பிளாக் எடுத்து நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிய.
3 black எடுத்திருக்கேன், 2 petal blue color petal ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஆல்ரெடி பீடில் வந்து ஒரு பீடு இருக்குது. ஸோ டோட்டல் 6 petal ஷேப் நமக்கு இப்படி கவுண்டிங்கில் வரணும். இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் சைடு இருக்கிற ஒயரை பிளாக்லையும், நெக்ஸ்ட் இருக்கிற பிளாக்லையும், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ப்ளூலையும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது. ப்ளூக்கு அடுத்து ஒரு பிளாக் கொண்டு வரணும். அடுத்து ஒரு ப்ளூ. ஸ்டார்ட் பண்ணும்போதுட்டு நமக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் கொண்டு வரணும். நமக்கு இப்படி வச்சு பார்த்தா தெரியும் எந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வச்சு பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் 5 பீடு வந்துருச்சு. 1 2 3 4 5. இப்போ இன்னும் 1 பிளாக் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மட்டும் போட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ 3 petal வந்துருச்சு. இப்படியே ஒவ்வொரு பெட்டலாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிறத பிளாக் ஒயர் பிளாக் பீட்குள்ளே விட்டுக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறத ப்ளூ பீட்குள்ளே விட்டுக்கணும். இதை விடும்போதே நமக்கு வந்து இது ஸ்ட்ராங்காக தெரியும். பேஸு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். விட்ட உடனே ஒரு பிளாக், அடுத்து ஒரு பெட்டல் ப்ளூ பெட்டல், அடுத்து அகைன் ஒரு பிளாக். இந்த பிளாக்கை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பெட்டல் ஜாயின் பண்ணிக்கிறேன். 5 petal ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 6th petal ஜாயின் பண்ண போகிறோம். ஒயர் வந்துட்டு 2 இதையும் நான் ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 சைடுமே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் நான் ஒயர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன் பிளாக், one blue petal, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அந்த இதுக்கு போகலாம். எப்போதும் போல் நான் ஒரு பிளாக் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வயர் வந்துட்டு இங்கே இந்த இதுக்கு கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த ப்ளூக்கு ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் இருக்க 2 black அண்டு 1 blue ஒயரை இதை இப்படியும் லெஃப்ட் சைடு ஒயரை இதுக்கும் கொண்டு வரணும். இப்போ வயர் பார்த்திங்கன்னா இந்த 4 பீட்குள்ளரையும் இருக்குது. சாரி 5 பீட்குள்ளே இருக்குது. 1 1
ஒயரு இதிலிருந்து 1 2 3 4 5 இந்த 5 இதுலேயுமே ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பிளாக் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்படி போட்டாக்கா நமக்கு இந்த கீழே இருக்கிற இது முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே போல் 6 6ஆக நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 பீட்குள்ளே லெஃப்ட் சைடு இருக்கிற 2 பீட்குள்ளே ப்ளூ பீட்டில் நம்ம வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வயரை நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கிட்ட இருக்கிற 2 ப்ளூ, இங்கிட்ட இருக்கிற 2 ப்ளூ, சென்டரில் ஒரே ஒரு பிளாக் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதே இதை தான் நம்ம இந்த சைடு எல்லாமே கொண்டு வரணும், டாப்லேயும் போகணும். ஸோ நான் அதனால் இங்கேருந்து 1 by 1ஆக நான் போய்க்கிறேன். ஸோ இந்த வயரை வந்துட்டு இந்த 4 ப்ளூவை க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வயரை இப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளாக் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே திருப்பியும் வயரை இந்த 4 பீட் வழியாக கீழே கொண்டுட்டு வருவோம். ரெண்டு மூணு ஸ்டெப்ஸில் ட்ரை பண்ணேன். எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அதாவது ஃபினிஷிங் நீட்டாக இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் தெரியும், பட்டு ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வரும். பீடிங்கில் அட்வான்ஸாக இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் வேறு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ இந்த பேட்டர்னை அப்படியே நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 இதை கொண்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு பிளாக்கு இங்கே ஆட் பண்ணோம். இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, அதே போல் இங்கே ஒரு பிளாக்கு. இப்போ இந்த பிளாக்கை ஆட் பண்ணிவிட்டு இங்கே இந்த 6 பெட்டல்குள்ளே வந்துட்டு திருப்பியும் இங்கே வரணும். இங்கே நமக்கு க்ரியேட் ஆகும் இல்லையா ஒரு 6 பெட்டல் ஷேப்பு, அதுக்குள்ளார நம்ம போயிட்டு திருப்பியும் வெளியில் வருவோம். ஒரே லைனில் 2 தடவை போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பெரிய பீடில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு இதை ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போட்டு இப்போ இந்த இதில் இருந்து இந்த 6 பெட்டல் ஷேப்புக்கு நம்ம உள்ளே போய் வெளியே வந்துக்கலாம். இந்த மெத்தடில் போனோன்னா தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால தான் நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இல்லை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டு போனோன்னா ஷேப்பிங் வந்து கரெக்டாக இருக்காது. நீடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது நீடிலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா நாட் போட்டுட்டு புதுசாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு கூட நீடில் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடே எவ்வளோ தூரம் வருதோ இந்த சைடே எவ்வளோ தூரம் வருதோ அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் இந்த 4 வந்துட்டு இங்கே ஒரு black bead ஆட் பண்ணி பார்க்க கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் செய்யும்போது உங்களுக்கு புரியும். நீங்களே ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிக்குவீங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ. இப்போ திருப்பியும் ஒயரை இங்கே போயிட்டு இப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லா பக்கமுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த லாஸ்ட்டு லைன் மேக் பண்ணுறதுக்கு நீடிலில் வச்சு நம்ம பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஒரே த்ரெட்டில் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இந்த டாப் எண்ட்லையெல்லாம் வந்து இந்த பீடை ஆட் பண்ணும்போதுட்டு இங்கே கேப் வந்துடுது, கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டும் நீடில்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை நான் தனித்தனியாக பண்ணி ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு ஒரே இதில் பண்ணணும் அப்படின்னாலும் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி லைனை இப்படியே கொண்டுட்டு வாங்க சுற்றி. இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக தான் மேலே போக்கணும் ஒவ்வொரு இதுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ஏகப்பட்ட டெக்னிக்கல் எரர்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு மெத்தடில் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.